திருச்சியில சிஎம் இருக்கிறப்போ அங்க ஒரு மர்டர் ஆயிருக்கு. காவலர் குடியிருப்புல இது மட்டும் பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன், ஒரு நிரந்தர ஒரு டிஜிபி நியமனம் பண்ணுவதற்கு கூட ஸ்டாலின் அவர்கள் தயாராக. அவரு பொறுப்பு டிஜிபியும் வச்சிருக்கிறதுனால அவர் எந்த உத்தரவு போடுவாரு, அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை எப்படி செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு காவல்துறை செயலிழந்து முடங்கி போயிருப்பதுதான் இந்த துயர சம்பவங்களுடைய தொடர்ச்சி. கோவையில பாலியல் சம்பவம், இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சம்பவம், இங்க காவல்துறையில உள்ளே போய் மரணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்கு காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லையா என்கிற 1000 கேள்வி எழுது. நன்றி, வணக்கம். செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக தான் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி எங்களை பேச சொல்றாங்க, அதனாலதான் நாங்க பேசணும், நாங்க தனிப்பட்ட முறையில எதுவும் செய்யல அப்படின்லாம் செங்கோட்டையன் பேசுறாரு. இந்த ரோல் பின்னாடி பாஜக இருக்காங்கன்றதான ஊர்ஜிதமா, ஏன்னா அவங்களே சொல்றாங்களா. நான் தெளிவா சொல்றேன், கட்சியில் இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, பொருட்படுத்த வேண்டியதில்லை, அதை பத்தி விவாதிக்க வேண்டியதில்லை, அதை பத்தி அவசியம் இல்லை. முடிந்து போன விவகாரம் அது. நீங்க கட்சியில இருக்கிறவங்க பத்தி பேசுறாங்களான்னு சொல்லுங்க. கட்சியில இருக்கிறவங்க பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டுதல்படி மக்கள் பணி செய்கிற, மக்கள் சேவை செய்கிற ஒரு தொண்டர் யாரேனும் கருத்து சொன்னால் அதற்கு உரிய விளக்கத்தை நீங்கள் கேட்பது நியாயம். கட்சியில இருந்துட்டு பேசினால் உடனடியா நீக்கப்படாமல் அமைதி காத்துறாங்கன்னு சொல்றாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழியிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கழக பணியும் மக்கள் பணியும் மகேசன் பணியாக செய்து கொடுத்தாங்க. செங்கோட்டையனோட 6 பேர் பேசினதா சொல்றாங்க, அவங்க எல்லாம் குறித்து கேட்க, ஏன்னா கடிதங்கள்லாம் வேற நிறைய பேர் ஆதரவா எழுதிருக்கா. அடிச்சு கேட்டாலும் நான் இதுதான் அடிச்சு கேட்பேன்னு சொல்லிடாத மாதிரி. நீங்க இதுல என்ன உங்களுக்கு வேணும்? நடவடிக்கை எடுத்தவருடைய கருத்து முடிந்து போன விவகாரம், அதை பத்தி இப்ப கூட நாம் விவாதிக்க வேண்டிய அவரே சொல்றாரு, என்கிட்ட பேசுறாங்க, பாஜக தலைமை என்கிட்ட பேசுறாங்கன்னு. அது குறித்து நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க கூட்டணியில இருக்கீங்களா? ஏன்னா உங்களோட கூட்டணியில இருக்கும்போது அவங்களோட பேசுறது சரியா வரும். இது குறித்து நயினார் நாகேந்திரன் அவர்கள், இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்றதுனால அந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அவர் தான் விளக்கம் சொல்லியிருக்காரு, கட்சியுடைய தலைவர் அவர் தான், அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. இப்ப நாங்க அதிமுகவுடைய சாமானிய தொண்டர், அவர் சொல்ற இதுக்கெல்லாம் நாங்க எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அவர் கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர். அவர் எங்க கட்சியிலே இல்ல. அதிமுகவுக்கு அவர் நீக்கப்பட்டாரு. ஒழுங்கு நடவடிக்கை பொதுச் செயலாளர் எடுத்திருக்காரு. அவர் கருத்துக்கு போய் நான் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம். இதெல்லாம் குறிப்பிட்டுதான் எனக்கு மட்டும் இதெல்லாம் குறிப்பிட்டுதான் சிஎம் என்ன சொல்றாருன்னா, டெல்லியில தான் உங்களுக்கு பிக் பாஸ் இருக்காங்க, அந்த பிக் பாஸ்க்கு ஆமாம்பா சொல்றவர் தான் எடப்பாடி அப்படின்னு நேற்று கூட பேசுறாரு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வச்சிருந்தப்ப, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தப்ப உங்களுக்கு பிக் பாஸ் யாரு? நீங்க பாரதிய ஜனதா கூட்டணியில மதிப்புக்கு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள், அவர் உயிர் இழந்து இடுகாட்டுக்கு முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் வருகிற வரை கூட்டணியில இருந்து அதற்கு பிறகு கூட்டணியில இல்லை என்று விமர்சித்தவர்கள், பஞ்சாரி பரதேசிகள் என்றெல்லாம் விமர்சித்தவர்கள், நேரத்துக்கு தகுந்த மாதிரி விமர்சித்தவர்கள், 17 ஆண்டுகள் மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களோடு அட்டை போல் ஒட்டி கொண்டு மத்திய அமைச்சர் பதவியை வகித்தது திமுக தானே தவிர அதிமுக அல்ல. தமிழகத்தினுடைய உரிமைக்காக அம்மா அவர்கள் மிக மன உறுதியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். திமுக அதிகாரம் மையமாக வைத்துத்தான் முடிவு எடுப்பார்கள். அதனால்தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தாலும் மத்திய அமைச்சரவை இருப்பார்கள், காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தாலும் மத்திய அமைச்சரவை இருப்பார்கள். இப்போதும் அவர்கள் முயற்சி செய்கிறார்களா என்று ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. அதனால நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தி கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வரலாறு தெரியும். அவர்கள் நேரத்துக்கு நேரம்
அவர்கள் பேசுவாங்க. பாரதிய ஜனதாவோட கூட்டணி எதற்காக வைத்தீர்கள்? மத்திய அமைச்சரவையிலே ஏன் இடம் பெற்றீர்கள்? மத்திய அமைச்சரவையிலே உங்கள் அமைச்சர்கள் இடம் பெற்றார்களா இல்லையா? 14 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்துட்டு நீங்கள் இப்போது வந்து யோக்கியம் வர செம்பட்டு உள்ள வரனா மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல இணக்கமான பயணத்தை, அரசியல் பயணத்தை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியும். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் அணியில் அமர்த்துவதுதான் லட்சியம் என்று சொல்லுகிறார். உங்க கூட்டணியில யாராவது ஒரு தலைவர்கள் அப்படி சொல்றாங்களான்னு பாருங்க. எல்லாருமே கள்ள மௌனத்திலே இருக்கிறார்கள். அந்த மௌனம் கலைந்தால் பூனை குட்டி வெளியே வரும். அவசரப்படாதீர்கள்.